ஆனா அந்த காலத்துல பணத்தை சம்பாதிக்கிறது தான் ஒரு பெரிய சவாலா இருந்தது. இந்த காலத்துல அந்த சம்பாதிச்ச பணத்தை சேமிக்கிறதே ஒரு பெரிய சவாலா தானே இருக்கு. கடைசியா ஒண்ணு சொல்றேன். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பேட்டி பார்த்தேன். அந்த பேட்டியில ஒரு பிரபலமான நடிகர் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற ஒரு புத்தகத்தை பரிந்துரை செய்தாரு. அந்த புத்தகம் அந்த காணொலி ரொம்ப வைரல் ஆச்சு. அதை பார்த்த நிறைய பேர் அந்த புத்தகத்தை போய் வாங்கினாங்க. ஆனா அந்த பார்த்தவங்கள 90% ஆஃப் த பீப்புள் நடுத்தர வயதில் இருக்கவங்க தான், எங்களுடைய அப்பாவையும் சேர்த்து. அதனால நடுத்தர வயதில் இருக்கிறவங்க பணத்தை சம்பாதித்து சேவிக்கிறதுக்கான வழியை தேடி போயிட்டே தான் இருக்காங்க. அதனால அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனா உடல் நலம், தொழில், குழந்தைகளின் எதிர்காலம், பெற்றோர்களை காப்பதற்கு இந்த மாதிரி பல பொறுப்புகள் வந்ததுனால இந்த உறவுகளை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரும்பாடா இருக்கு. ஆனா நம்ம உறவுகள் ஒரு மரத்தை போல, அந்த உறவுகளை அந்த மரத்தை நம்ம வந்து சரியா பராமரிச்சாதான் அது வளரும். ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றலைன்னா அது எப்படிதான் வளரும்? அதே மாதிரி ஒரு உறவுக்கும் நம்ம வந்து நேரம் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கலன்னா அது எப்படி வளரும்? சொன்னாங்க ஃபைனான்சியல் லிட்ரஸி இருக்குன்னு. ஆனா உறவுகளை காப்பாற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தானே கோர்ஸ் இல்லை. அது சொல்லி கொடுக்க முடியும்னா கோர்ஸ் இருக்கும்ல. சொல்ல முடியாதுயா. எம்டிஎஸ் உறுப்பினர்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மதுரையிலிருந்து கிளம்பி நான் தன் பேச்சாற்றலால் உலகத்தையே சுற்றி ஆண்டு வரும் திரு ராஜா அவர்களுக்கும் புதுமையான சிந்தனைகளையும் ஆழமான கருத்துக்களையும் தன் எளிய நடையில் பேசக்கூடிய பட்டிமன்ற பெண் ஆளுமை திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஐயா தலைப்புக்குள்ள போயிருந்தமா நேரம் தலைப்பு என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா கனெக்ட் ஆகும். நடுத்தர வயதின் சவால் பணத்தை சேர்ப்பதே நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா பணம் தான் எல்லாமேங்கிறது நம்மளுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்க வந்திருக்கிற பாதி அந்த பிரச்சனை தாங்க ஐயா. என்னன்னா எப்படி பணத்தை சேர்க்கறது இந்த மிடில் ஏஜ் கிரைசிஸ். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுத்துருவீங்க, அதை வச்சு அது எல்லாருமே இங்க இருக்கிறவங்க ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது போக வீட்டுக்கு வந்தோடனே என்னன்னா யாரோ ஒரு கையெழுத்து போட்டிருப்பாங்க, உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு. உலக பொருளாதாரம் பாதிக்கப்படலைங்க ஐயா, நம்ம பொருளாதாரம் பாதிக்கப்படும். வேலை இல்லாத திண்டாட்டம், விலைவாசி ஏறிச்சுன்னு ஒரு நிலையில்லாத வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது நடுத்தர வயசுல ஒரு பெரிய சவால். சில முதல்ல எல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து கரும்போடும் இனிப்போடும் இணைந்து தங்களது கலகலப்பான பேச்சால் மேலும் சுவையூட்டிய திரு பட்டிமன்ற ராஜா அவர்களே, திருமதி பாரதி பாஸ்கரன் அவர்களே, சிறப்பானதொரு பொங்கல் கொண்டாட்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கும் மெட்ரோபிளக்ஸ் தமிழ் சங்கத்தின் விழா குழுவினரே, வீட்டிலிருந்தே பேஸ்புக் லைவில் பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணாமல் சிரமம் எடுத்து மாத்தம்மா ஈவென்ட் சென்டர் வரை வண்டியோட்டி வந்திருக்கும் எண்ணிய டேலஸ் தமிழ் மக்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். நடுத்தர வயதின் பெரிய சவால் பணத்தை சேர்ப்பதா உறவை காப்பதா? நடுவர் அவர்களே, போற போக்க பார்த்தா உயிரோடு இருப்பதே பெரிய சவாலா இருக்கும் போல இருக்கு இந்த நடுத்தர வயதுல. அதனாலதான் மறுபடியும் இப்படியே வந்துடுறேன். பணத்தை சேர்ப்பதெல்லாம் ஒரு கஷ்டம்னு பேசிட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடுறோமாம்ல, ஏன் ரீல்ஸ் போடுறோம்? மாமியார் அத்திக்கு ரீல்ஸ் போட்டா அம்மா போன் பண்ணி பாராட்டுறாங்க, அம்மா அத்திக்கு ரீல்ஸ் போட்டா மாமியார் போன் பண்ணி பாராட்டுறாங்க. நீங்க சொன்ன மாதிரி உறவை காப்பாற்றுறதுக்கு தான் நடுவர்களே அந்த ரீல்ஸும். ஆமா நடுவர்களே, இந்த மாதிரி எல்லாம் முதுமை காலம் சீக்கிரமாவே வந்துடும், அது கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்த்து வச்சுக்கணுங்கிற பதட்டம் ஒரு பக்கம். இப்படி எல்லா செலவுகளும் ஒரு 1008 செலவுகளை நம்ம யோசிச்சு அதுக்கு பிளானிங் பண்ணி இப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது சரி அந்த பக்கம் அந்த சோசியல் மீடியா பக்கம் கொஞ்சம் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் மட்டும் போயிடவே கூடாது இல்லையா? ஏன்னா அங்க நம்மள டென்ஷன் பண்றதுக்குனே ஒரு கூட்டம், போய் சொல்றதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கு. சோசியல் மீடியாவே ஆமா, அதுல வந்து
பேங்க்ல $1 மில்லியன் இருக்குங்க, அது என்ன பண்றதுனே தெரியல, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஐடியா கொடுங்க அப்படின்னு போஸ்ட் பண்றாங்கயா. $1 மில்லியன் இருக்கவன் நம்மள்ட்ட தான் வந்து ஐடியா கேட்பான். சும்மா அடிச்சு சொல்றது பாக்குறவங்க வயிற்றுச்சல் ஆகட்டுமே அப்படின்னு. ஐயா இவங்க எல்லாம் வந்து உறவுகளை இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு காப்பாத்துற உறவுகள்லாம் வந்து ஒரு நிலையான உறவா இருக்குமா? எதுவுமே நிலைக்காது. இதெல்லாம் போலி முகங்கள் ஐயா. நேயர்களே, இங்க இருக்க கூட்டம் எல்லாம் காசுக்கா வந்திருக்கா இல்ல உறவுக்கா வந்திருக்கா? நம்ம பாரதி பாஸ்கர் மேடத்துக்கும் ராஜா சாருக்கும் அந்த நட்பு உறவுக்காக தானே வந்திருக்கோம். இதுலயே தெரியுது இல்ல எம்பிஎஸ்ஏ நம்ம உறவுல தானங்க இத்தனை வருஷமா சங்கம் நடந்துட்டு இருக்கு. வாலண்டியர்ஸ் உறவுகள் தானங்க. இதுல எங்கங்க காசு வந்துச்சு? ஐஸ்வர்யா பேச்சு முடிக்கும் போது ஒண்ணு சொன்னாங்க, இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் காசு நிறைய வந்து சேரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னாங்க. ஐஸ்வர்யா உங்க வேண்டுதல் பழிச்சிச்சுன்னா அடுத்த பொங்கலுக்கு உங்களுக்கு எம்டிஎஸ் சார்பு ஒரு செலவு வச்சிருவாங்க. அடுத்து இவங்க காசு மட்டும் உறவுகள் மட்டும் நிலையானதா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டாங்க. எங்க காசு மட்டும் நிலையானதா? இன்னைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு காலைல எழுச்சி ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துச்சுன்னா நம்மள எத்தனை பேர் கவுண்ட் அடிச்சு உட்கார்ந்து இருப்போம். ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் விழுந்துடும். பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் உறவை தாண்டி பணத்தை சேர்க்க வந்திருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். எனக்கு முன்னாடி சகோதரி உண்ணா பேசினாங்க, தேங்கப்பா டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு கொண்டு வந்த 10 பாயிண்ட் கொட்டிட்டு போயிட்டீங்க உண்ணா. எனக்கு தெரிஞ்சு உண்ணாவோட அதிகபட்ச உறவினர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட அலெக்சா தான். ஏன்னா அவங்க அலெக்சா கிட்ட தான், அலெக்சா வேக் மீ அட் 7 AM, அலெக்சா வாட் இஸ் மை ஹஸ்பண்ட் டூயிங், வாட் இஸ் த வெதர் இன் காரைக்குடி. இதுதான் அவங்களோட அதிகபட்ச உரையாடுதல. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, டிப்ரெஷன். உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து உறவுகள்னால டிப்ரெஷன் கிடையவே கிடையாது. டிப்ரெஷன் உறவுகள்னால தான் டிப்ரெஷன். நானே டார்ச்சர்ல இருக்கேன், என்ன டார்ச்சர் பண்ணாதான் நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொல்லுவீங்க. நீங்க பணத்தை கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா என்னைக்காவது நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்னு? உங்களோட டிப்ரெஷனை குறைக்கிறதே அந்த பணம் தான். நடுவர்களே, நாங்களே இங்க வந்து பை ஒன் கெட் ஒன் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க செல்வ செழிப்பா இருக்கேன்னு. இங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் நடுவர்களே, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். நண்பர் நாளே பாரதூர் புகழ்பெற்றிருக்கும் திரு ராஜா சார் அவர்களே, பாரதி மேடம் அவர்களே, வந்திருக்கும் போனஸை எல்லாம் பத்திரமாக போகுவோன் கேயிலும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டுகளிலும் இன்வெஸ்ட்மெண்ட் செய்துவிட்டு பணத்தை பாதுகாப்பது சவாலே என்று பேச வந்திருக்கும் எதிரணி சொந்தங்களே, உறவுதான் முக்கியம் என்று பேச வந்திருக்கும் எண்ணணி சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முதலில் இந்த தலைப்புல இவங்க அணியிலேயே ஒரு ஒத்துமை இல்லை. எப்படி? முதல்ல வந்தவங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமங்கிறாங்க. அடுத்து வந்தவங்க 2 மாசம்தான் நாங்க உங்களை ஐடியில இழுத்து விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. இதுல 3ஆவதா வந்தவர் ஒருத்தர், அவருக்கு மாமனார் வயசுக்கும் கஸ்டமர் கேர் வயசுக்குமே வித்தியாசம் தெரியல. நீங்கள் அழைக்கும் ஆள் அருகில் இல்லைன்னா போன வச்சுட்டு போயிடுற அளவுக்கு நல்லவரா இருக்காரு ஐடியில. ஏன் நீங்க வங்கியில பணிபுரிந்தவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊர்ல எப்படி FDO இங்க CD என்ன இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இருக்கு.